ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம வாக்கிங் டெட் சீரிஸோடைய சீசன் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் பார்த்தா தான் இந்த சீசன் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு முக்கியமாக உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ரிக் அப்படின்ற ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. பார்த்தா உலகமே ஜாம்பியாக மாறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃபை தேடி வராரு. அப்போ ஒரு குரூப் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட ஒய்ஃபையும் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த குரூப்புக்கே ரிக் தான் லீடராக மாறுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருமே ஒரு பண்ணை வீட்டில் தங்குறாங்க. ஆனால் அங்கேயும் ப்ராப்ளம் வந்து அடுத்தது ஒரு ஜெயிலுக்கு போகிறாங்க. அந்த இடம் செம்ம சூப்பர் தான். ஆனால் கவர்னர்ன்ற ஒரு மூலியமாக ப்ராப்ளம் வருது. அந்த ஜெயிலே சின்ன வெண்ணமாகுது. ஸோ அடுத்தது டெர்மினஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அவங்க மனுஷங்களை சாப்பிட்ற கும்பல் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கடைசியா அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் ஜாம்பி கூட அவ்வளவா சண்டை போட்டதே கிடையாது. ஸோ நம்ம ரிக்கும் அவரோட கேங்கும் போயிட்டு அந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கே லீடரா மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அலெக்சாண்ட்ரியாவிலையும் பஞ்சம் வந்து சாப்பாடு உங்களுக்கு தேவைப்படுது. அப்பதான் பக்கத்துல இன்னொரு கம்யூனிட்டி இருக்கு, ஹில் டாப்னு. அவங்க கிட்ட நிறைய சாப்பாடுலாம் இருக்கு. சரி அவங்க கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த ஹில் டாப்ன்ற கம்யூனிட்டியே வேற ஒரு கேங்குக்கு கீழே தான் அடிமையா இருக்காங்க. மாசம் ஃபுட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிற ரிக்கும் நாங்க அந்த கேங்கை காலி பண்றோம், அதுக்கு பதில் நம்ம ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹில் டாப்பும் ஓகேன்னு சொல்ல ரிக்கும் அவரோட டீமும் அந்த கேங்கை அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது சேவியர்ஸ் அப்படின்ற கேங்கு. ஸோ இது தெரியாம நம்ம ஆளுங்க ஜாலியா இருக்கும் பொழுது சேவியர்ஸ் கேங்கு அலெக்சாண்ட்ரியாவை சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிக்கு மற்றவங்களெல்லாம் லைனா முட்டி போட வச்சு அந்த இடத்துக்கு சேவியர்ஸுடைய லீடர் வராரு. அவரோட பேரு நீகன். கையில ஒரு பேஸ்பால் பேட்டு, அதுல முறுக்கு கம்பியை சுத்தி வச்சிருக்காரு. நேரா வந்து இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்னோட அடிமைகள், மாசம் உங்க சப்ளைல பாதி எனக்கு தரணும்னு சொல்றாரு. அதோட நம்ம ரிக்கோட கேங்ல இருக்கிற யாரோ ஒருத்தரை பேஸ்பால் பேட்டாலேயே அடிச்சு கொள்றாரு. அது யார் என்னன்னே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த சீசன் 7ல நம்ம பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். நீகன் நம்ம ரிக்கு அவரோட கேங் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா சேவியர்ஸுக்கு அடிமையாயிடுங்க, அடிமையானா மட்டும்தான் உங்களால உயிர் பொழைக்க முடியும். என்ன ரிக் ஓகேவா அப்படின்னு கேட்க, ஆனா ரிக்கு வந்து வெறப்பா இருக்காரு. இதை பார்த்த நீகனும் சரி ஓகே டீலுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல, இதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணி மண்டையை உடைச்சி சாகடிக்க போறான் அப்படின்னு ஒருத்தரா செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியா ஆப்ரகாமை செலக்ட் பண்றாரு. ஸோ ஆப்ரகாம் மண்டையிலேயே அந்த பேஸ்பால் பேட்டாலேயே ஒரு அடி, அவ்வளவுதான் ஆளு செதறாரு. ஸோ இதை பார்த்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நம்ம டெரில் இருக்காருல, அவரு இவ்வளோ ஆட்கள் இருக்கிறத பார்த்து பயப்படாம நீகனை போட்டு அடிச்சிடுறாரு. நம்ம ஆளுங்க இவ்வளோ பேர் இருந்தும் என்ன தைரியமா அடிச்சிருக்கானா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை மட்டும் பார்சல் பண்ணுங்க. ஆனா இங்க பாருங்க காய்ஸ், என்ன தேவையில்லாம அவன் அடிச்சிட்டான். ஸோ அதனால எனக்கு இன்னொரு உயிர் வேணும் அப்படின்னு திரும்பவும் ரிக்கோட கேங்ல ஆளுங்களை செலக்ட் பண்ணி நம்ம கிளென்னோடைய மண்டையை அடிச்சு உடைக்கிறாரு. கிளென்னும் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. ஸோ கிளென் இறந்து போனதை பார்த்து மேகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ரிக்குக்கு கோவம் ரொம்ப அதிகமாகுது. ஸோ நீகனும் நம்ம ரிக்கோட கண்ணில் பார்க்கறாரு. அதுல வெறி தான் இருக்கு. ஸோ அதனால கடுப்பான நீகனு ஒரு ஆக்ஸையும் ரிக்கையும் கூட்டிட்டு ஆர்வி வேன்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடம் ஃபுல்லாவே பனிமூட்டமா இருக்கு, நிறைய ஜாம்பிஸா இருக்குங்க. அதுவும் அந்த ஆர்வி வேனை சுத்தி நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அப்ப நீகன் என்ன பண்றாருன்னா அந்த ஆக்ஸை ஆர்வி வேனுக்கு மேல தூக்கி போட்டு எனக்கு அந்த ஆக்ஸ் வேணும், கொண்டு வந்து கொடுத்தனா ஓகே, இல்லனா உன்னையும் சேர்த்து உன் கேங்கையும் மொத்தமா காலி பண்ணுவேன்னு சொல்ல ரிக்குக்கு வேற வழி இல்ல. மேல போயிட்டு அந்த ஜாம்பிங்க கிட்ட இருந்து தான் எஸ்கேப் ஆகி ஆர்வி வேனுக்கு மேல போய் படுத்துறாரு. ஆக்ஸ் வந்து அவர் பக்கத்துலயே தான் இருக்கு. ரிக் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இப்ப வந்து நீகன் தனியா தான் இருக்காரு. ரிக்கு நினைச்சாரு அப்படின்னா நீகனை போட்டு தள்ள முடியும். ஆனா அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருன்னா அங்க அவரோட கேங்கே மொத்தமா அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால வேற வழி இல்லாம அந்த ஆக்ஸை எடுத்துட்டு கொடுக்கலான்னு பார்த்தா திடீர்னு அந்த நீகன் ஆர்வி வேனுக்குள்ள இருந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரிக்கு ஓடி போயிட்டு அங்க ஒரு ஜாம்பி ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சிக்கிறாரு. அந்த ஜாம்பியும் அருந்து விழுந்துரும் போல. கீழே நிறைய ஜாம்பிஸ்லாம் இருக்கு. அவ்வளவுதான் ரிக்கு காலியாக போறாருன்ற நிலைமையில நீகன் கன் எடுத்து அங்க இருக்கிற எல்லா ஜாம்பியையும் போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் ரிக்க அந்த கோடரையை எடுத்துக்கிட்டு நீகன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்புறம் நீகன் நம்ம ரிக்க திரும்பவும் அந்த இடத்துக்கே கொண்டு வந்து முட்டி போட வைக்கிறாரு. ஸோ காய்ஸ், இன்னில இருந்து நீங்க எல்லாருமே என்னோட அடிமைகள், புரியுதா அப்படின்னு நேரா ரிக்கு கிட்ட வந்தா ரிக்கோட முகத்துல இன்னமும் கோவம் இருக்கு. இது வேலைக்காகாது போல. சரி ஓகே, அந்த ரிக்கோட புள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு நம்ம கார்ல கூட்டிட்டு வந்து கையில ஒரு மார்க்கிங்க போடுறாங்க. எங்க பாரு ரிக், உங்க பையனோட கையை அழகா வெட்ட போறோம். சாரி, வெட்ட போற, நீ தான் வெட்ட போற. ஒருவேளை உங்க பையனோட கையை நீ வெட்டல அப்படின்னா உங்க கேங்ல இருக்கிற எல்லாரு தலையும் நாங்க வெட்டிடுவோம். என்ன சொல்ற, நீயே முடிவு பண்ணுன்னு ஆக்ஸை கொடுக்குறாரு. ஸோ ரிக் இந்த இடத்துல தான் உடைய ஆரம்பிக்கிறாரு. அவரோட பையன் கையே வெட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு அப்படியே ஆக்ஸை கொண்டு வரும்பொழுது நீகன் தடுத்து நம்ம ரிக்கோட முகத்தை பார்க்கும் பொழுது இப்ப அந்த கண்ணுல கோவம் வெறிலாம் இல்ல. நீகனை பார்த்து நம்ம ரிக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இதுதான் வேணும். ஓகே காய்ஸ், ரிக் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே மாசம் உங்களுக்கு கிடைக்கிற சப்ளைஸ்ல பாதி எனக்கு கொடுக்கணும். சப்போஸ் ஒரு மாசம் மிஸ் ஆனா கூட உங்க மொத்த கேங்கையும் உயிரோட எரிச்சிருவேன். அதோட எனக்கு
இந்த டெரில் வேணும், இவனை வண்டியில ஏத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீகனும் அவரோட கேங்கும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே நம்ம ரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம மேகி வந்து செம்ம கடுப்புல இருக்காங்க, திரும்ப எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா ரிக் என்ன சொல்றாருன்னா, வாய்ப்பே கிடையாது, நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம ரிக்க வந்து டோட்டலா மாறிட்டாரு. மேகி வந்து பிரெக்னென்ட் வர இருக்காங்களா, ஹாஸ்பிட்டல் ஹில் டாப்ல தான் இருக்கு. ஸோ அதனால ஷாஷா வந்து மேகியை கூட்டிட்டு ஹில் டாப்புக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் மார்கன் இருக்காருல்ல, அவரும் கேரோலும் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு புது குரூப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குரூப்போட பேர் வந்து தி கிங்டம். ஸோ எசிக்கல் அப்படின்ற ஒருத்தர் தான் லீடரா இருக்காரு. எல்லாருமே அவரை கிங்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம கேரோலும் மார்கனும் அந்த கிங்கை பார்க்கலான்னு போனா கிங்கு அவரு கூடவே புளிய வச்சிருக்காரு. நம்மளோட இந்த கிங்டமை எதிர்க்க எவனுமே கிடையாது, நம்ம தான் எல்லாத்துக்கும் மேல. ஸோ அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிங்கு சொல்றாரு. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கிங்டமே சேவியருக்கு கீழே தான் இருக்கு. இந்த மக்கள் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. கிங்கும் அவரோட ஆளுங்களும் யாருக்கும் தெரியாம சேவியருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ நம்ம கிங்குக்கு வந்து கேரோலையும் மார்கனையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் மார்கன் வந்து கம்பு சண்டைலாம் சூப்பரா போடுறாரா. இந்த கிங்டம்லயே வந்து பெஞ்சமின் அப்படின்ற ஒரு பையன் இருக்காரு, அவருக்கு நம்ம மார்கன் சண்டை போடலாம் சொல்லி தராரு. ஆனா நம்ம கேரோல் அவங்க இதுக்கு மேல யாரையும் கொல்லக்கூடாது, நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இந்த கிங்டம் பார்க்க என்னமோ ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்கு, இங்க இருந்து போகணும் அப்படின்னு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த கிங் வராரு. நம்ம கேரோல் அவர் எதிர்க்கலாம் இல்ல, நீ போகணும்னு நினைச்சா போகலாம், இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல கேரோலுக்கும் இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் கிங்டம்ல இருந்து கொஞ்சம் வெளியே தனியா யாருக்கும் தெரியாம வாழ்றாங்க. சோ இப்ப கதை அப்படியே சேவியர்ஸ் உடைய இடத்துக்கு போகுது. அங்க நீகனுக்கு ராஜ மரியாதை. நீகன் வந்தாலே எல்லாரும் கீழே முட்டி போட்டுருவாங்க. அதோட நீகனோட இடத்துல சேவியர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய அடிமைகளும் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே சேவியர்ஸ் நாய் மாதிரி நடத்துறாங்க. நம்ம டெரில பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவரை இருட்டு ரூம்ல அடைச்சு அவருக்கு நாய் சாப்பாடையே கொடுக்குறாங்க. டெரிலும் அப்படியே மனசளவுல கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கிறாரு. சோ டெரிலுக்கு வந்து இன்சார்ஜா இருக்கிறது யாருன்னா டி அப்படின்ற ஒருத்தர். ஆக்சுவலா இவர் யாருன்னா, நம்ம டெரில் கிட்ட இருந்து பைக்கையும் வில்லம்பையும் எடுத்துட்டு போவாங்கல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவர் தான் இந்த டிஏ. ஸோ அப்போ மூஞ்சி வந்து நல்லா இருந்தது, ஆனால் இப்போ ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஆக்சுவலாக இவங்க சேவியர்ஸ் கும்பலில் தான் இருந்திருப்பாங்களே, அதுக்கப்புறம் அந்த கும்பல் பிடிக்காம அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. ஸோ அப்படி எஸ்கேப் ஆகி வரும்போது தான் நம்ம டெரில பார்ப்பாங்க. டெரிலும் சேவியர்ஸை சேர்ந்தவர் தான் அப்படின்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. அவரும் டெரில் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி பேக்கை தூக்கிட்டு போவாரு. உள்ள மருந்து இருக்கும், ஐயோ மருந்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி திரும்ப வருவாரு. இவங்களை காப்பாற்றி அலெக்சாண்ட்ரியாவுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைப்பாரு. ஆனால் பைக்கை பார்த்த உடனேயுமே டெரில கன் பாயிண்ட்ல பிடிச்சி டெரிலுடைய வில்லம்பு பைக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. அப்படி போனாலும் இந்த டியையும் அவரோட ஒய்ஃபையும் சேவியர்ஸ் கேங்கு பிடிச்சிடுறாங்க. நேரா நீகன் கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நீகன் இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டு திரும்ப பிடிச்சவங்களுக்கு 2 வாய்ப்பு தான் கொடுப்பாரு. ஒன்னு இறந்து போகணும், இல்லனா உன் பொண்டாட்டியை எனக்கு கொடுத்துட்டு நீ என் ஆளா சேர்ந்துக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், உன் ஒரு பக்கம் முகத்தை அயன் பாக்ஸை வச்சு தேய்ப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்க டிக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் சாகரத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. டியோட ஒய்ஃபை நீகன் எடுத்துக்கிறாரு. அதோட டியோட முகத்தை நம்ம நீகன் ஒரு பக்கம் அயன் பாக்ஸை வச்சு தேய்ச்சிடுறாரு. அதான் முகம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டி வந்து நீகனுக்காக வேலை செஞ்சு இப்போ நீகனுடைய டாப் சேவியர்ஸ் லெவல்ல வந்து நிற்கிறாரு. ஆனால் இருந்தாலும் டிக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கவே இல்லை, வேண்டா விருப்பா தான் இருக்காரு. ஸோ இந்த விஷயத்த டெரிலும் புரிஞ்சுக்கிறாரு. டெரில தினமும் அந்த இருட்டு ரூம்லேயே அடைக்கிறாங்க. ஒரு நாள் டோரு ஓப்பனில் இருக்கு. டெரில் உடனே அதை திறந்துட்டு வேகமாக வெளியே போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல நீகனும் அவருடைய ஆளுங்களும் இருக்காங்க. இது உனக்கு வச்ச டெஸ்ட் தான், அதில் நீ ஃபெயில்ட் ஆயிட்ட. இங்க பாரு, தேவையில்லாம தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணாத, என்னோட ஆளுங்கள்ல ஒருத்தரா மாறு, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும்னு சொல்ல, செத்தாலும் சாவனே தவிர உன் கூட சேர மாட்டேன்டா அப்படின்னு டெரில் நீகனுடைய முகத்துக்கு நேரா சொல்ல, நீகனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நீ செம்ம தைரியசாலிடா, நீ எனக்கு வேணும் கண்டிப்பா, நீ மனசு மாறுற வரைக்கும் நீ இங்க தான் இருக்குன்னு திரும்பவும் இருட்டு ரூம்ல அடைக்கிறாங்க. அப்புறம் டெரில கூட்டிட்டு நேரா அலெக்சாண்ட்ரியாவுக்கு போறாரு நீகன். என்ன ரிக்கே, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இதுதான் உங்க இடமா, சூப்பரா இருக்கே. ஸோ நீகனை பார்த்து அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பயத்துல நடுங்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சண்டைலாம் போட தெரியாதவங்க. ஸோ நம்ம ரிக்கோ நீகன் கிட்ட உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, எது எடுத்து வச்சிருக்கீங்களா, எங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நாங்களே எடுத்துப்போம், அதனால பொத்திக்கிட்டு ஓரமா நில்லு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீகன் அவங்க ஆளுங்களை ஃபுல்லா தேட சொல்றாரு. உள்ள போனவங்க எல்லா வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ், பெட்டு, இது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அப்புறம் குடோன்ல இருக்கிற கன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க, ஒண்ணு விடாம. அவதான் நீகனோட ஆள் வந்து ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு வராரு. நீகன் இதை பாருங்க அப்படின்னு சொல்ல நீகனும் பாக்குறாரு. அந்த டேனியலா வந்து முதலா நம்ம ரிக் ஆளுங்களெல்லாம் கூப்பிடும்போது இன்டர்வியூ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ரெக்கார்டிங் ஓடுது. அதுல நம்ம ரிக் பேசுறாரு, நான் கொலை பண்ணிருக்கேன், எல்லாமே என் கேங்கை தொட்டவங்கள தான், என் கேங்கை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கள நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அவர் பேச, உடனே நீகன் வீடியோ கேமரா ஆன் பண்ணி, ஓ அப்படியா ரிக்கு, உன் கேங்கை சேர்ந்த 2 பேர் அடிச்சே கொன்னனே, உனக்கு தெரியும் தானே, பாத்தீங்களா, தெரிஞ்ச அவரால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா ரிக்கால ஒன்றும் பண்ண முடியாது, இவன் என்னோட அடிமை தான் அப்படின்ற மாதிரி ரிக்கை வெறுப்பேத்துறாரு. ஸோ இந்த அலெக்சாண்ட்ரியாவில் வந்து எவ்வளோ கன்ஸ் இருக்கு அப்படின்னு நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த புக்கை சேவியர்ஸ்ல ஒரு லேடி கண்டுபிடிச்சு, இங்க பாருங்க நீகன் 2 கன்னு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல, நீகனும் ரிக்கிட்ட
வந்து எனக்கு தெரியாது அந்த 2 கன்னை கண்டுபிடிச்சு கொடுக்குற இல்லன்னா அவ்வளவுதான் மிரட்ட ரிக் உடனே அலெக்சாண்ட்ரியால இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மீட்டிங்கை வச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க ஒரு 2 கன்னு மிஸ் ஆகுது, ப்ளீஸ் யாராவது அதை ஒளிச்சு வச்சிருந்தா சொல்லிடுங்க. இப்ப இந்த இடத்துக்கு லீடர் நான் கிடையாது, நீகன் தான். நீகன் சொல்றதை நம்ம கேட்டா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். சோ அதனால அந்த கன்னு எங்க இருக்கு அப்படின்னு ரிக் சொல்ல ரிக் பேசுறத பார்த்து ரிக் மேல இருந்த நம்பிக்கை எல்லாருக்குமே போகுது. இவர் ஏன் இவ்வளவு பயந்தாங்கொலி ஆயிட்டாருன்னு யாருக்கும் புரியல. சோ இங்க இருந்த யாருக்கும் கன்னு எங்க இருக்குன்னு தெரியல. உடனே எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த அலெக்சாண்ட்ரியாவுடைய முன்னாள் லீடர் இறந்து போனாங்களே டியானா, அவங்களோட பையன் அவரு வந்து 2 கன்னை ஒளிச்சு வச்சிருக்காரு. அந்த கன்னை கண்டுபிடிச்சு நீகன் கிட்ட கொடுக்குறாங்க. சோ நீகனும் ரொம்ப ஹாப்பி. அடுத்த மாசம் நாங்க வரும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம மிஷான் இருக்காங்களே அவங்க தனியா ஒரு ரைஃபிள் வச்சிருக்காங்க, யாருக்கும் தெரியாம. இது கணக்குலயே வராது. அந்த ரைஃபிளை எடுத்துட்டு போயிட்டு ஜாம்பிஸ் எல்லாம் ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜாம்பிஸ் மேல படல, பின்னாடி வந்த ஒரு மான் மேல பட்டு அந்த மான் இறந்து போகுது. சரி ஓகேன்னு அந்த மானை தூக்கிக்கிட்டே அப்படியே திரும்ப அலெக்சாண்ட்ரியாவுக்கு வராங்க. அந்த நீகன் பாத்துறாரு. பரவாயில்லையே இந்த பொண்ணு நாங்க சாப்பிடறதுக்கு மான்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல மிஷான் செமையா கடுப்பாகிறாங்க. ரிக்கு போயிட்டு மிஷான் கிட்ட இருக்கிற அந்த கணக்குல இல்லாத கன்னையும் நீகன் கிட்ட கொடுக்க நீகன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல ரிக், நீ ரொம்ப நம்பிக்கையானவனா மாறிட்ட. நீங்க நினைச்சிருந்தா அந்த கன்னை ஒளிச்சு வச்சிருக்கலாம், ஆனா கொண்டு வந்து கொடுத்த பத்தியா, குட் பாய். உடனே ரிக்கும் உங்களுக்கு தேவையான சப்ளை எல்லாத்தையும் மாசம் மாசம் நாங்க தந்துடுறோம், ஆனா எனக்கு டெரில் வேணும் அப்படின்னு சொல்ல ஏன்னா டெரில் அங்கதான் இருக்காரு. நீகனும் ஓ உனக்கு டெரில் வேணுமா, ஏ டெரில் போப்பா அப்படின்னு சொல்ல டெரில் அப்படியே கம்மன் நிக்கிறாரு. பாத்தியா டெரிலுக்கு வர விருப்பம் இல்லையா, அதனால தேவையில்லாம என் ஆளை கேட்கற வேலை வச்சுக்காத, நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நீகனும் அவரோட ஆளுங்களும் கிளம்பி போறாங்க. மிஷான் நம்ம ரிக் கிட்ட வந்து நீ எப்படி மாறிட்டேன்னு தெரியுதா, நீ ஒரு கோழை ஆயிட்ட ரிக், இதுவே பழைய ரிக்கா இருந்திருந்தா அந்த நீகனுடைய தலையை தனியா கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்ல அப்படியே ரிக் அமைதியாவே இருக்காரு. அப்புறம் மிஷான் அப்படியே வெளியே போறாங்க. அங்க பார்த்தா இவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பெட் எல்லாம் எரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அலெக்சாண்ட்ரியால இருக்கிற யாருமே நல்லா மெத்துன்னு தூங்கவே கூடாது, கஷ்டப்படணும்ன்றதுக்காக வேணும்னே பெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எரிச்சிருக்காங்க. இதை பார்த்து மிஷான் வந்து ரொம்ப கடுப்பாக்குறாங்க. இந்த நேரத்துல பக்கத்து கம்யூனிட்டியான ஹில் டாப்ல வந்து நம்ம மேகியும் ஷாஷாவும் இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் அந்த ஹில் டாப்போட லீடர் கிரெகோரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஹில் டாப்புக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இப்ப அலெக்சாண்ட்ரியா ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க. நல்லவேளை இந்த விஷயம்லாம் சேவியருக்கு தெரியாது. சோ இது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நம்ம கதை. அதோட மேகியும் ஷாஷாவும் இங்க இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் நமக்கு தான். சோ இவங்க இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல ஜீசஸ் வந்து தடுக்கிறாரு. இங்க பாருங்க மேகி பிரெக்னெண்டா இருக்கா, அவ இங்க தான் இருக்கணும்னு சொல்ல கிரெகோரி முடியவே முடியாது, வேணா ஒரு நாள் தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சோ நைட் டைம் ஆகுது. இந்த சேவியர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு கீழே அடிமையா இருக்கிற குரூப் கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி மோசமா விளையாடுவாங்க. அப்படிதான் ஹில் டாப்புக்கு வந்து ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள அனுப்பி விட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஹில் டாப்ல இருக்கிற மக்களுக்கும் இந்த ஜாம்பி கூட சண்டை போடலாம் தெரியாது. ஆனா நம்ம ஷாஷாவும் மேகியும் அப்படி கிடையாதுல, அவங்க பொளந்து கட்டுவாங்க. கீழே போயிட்டு அங்க இருக்கிற எல்லா ஜாம்பியும் காலி பண்றாங்க. இதை பாக்குற மக்களுக்கு ஷாஷாவும் மேகியும் இங்க இருந்தா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் கிரெகோரி முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. இவங்க இங்க இருந்து கிளம்பணும் தான் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல சேவியர்ஸோடைய ஆளுங்க, அதுலயும் சைமன் ஒருத்தர் இருக்காரு, அவரு குரூப்பா வந்திருக்காரு. ஏன்னா ஹில் டாப் கிட்ட இருந்து சப்ளைஸ் வாங்குறதுக்காக. சோ அவங்க வந்து மேகியும் சாஷாவையும் பார்த்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும்னு ஜீசஸ் ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாரு. இங்க அந்த கிரெகோரியா அந்த சேவியரை சேர்ந்த சைமன் ரொம்ப மோசமா நடத்துறாரு. சோ கிரெகோரிக்கும் பயம் வருது, அவங்களா கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம தலை எகிரிடும், நம்மளா போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. சைமன் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சாஷாவும் மேகியும் ஒளிஞ்சிருக்கிற இடத்த ஓபன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அங்க யாரையும் காணோம். என்ன கிரெகோரி என்னமோ எனக்கு தரேன்னு சொன்னியா, என்னது? உடனே கிரெகோரி அது வந்து இந்த சரக்கு பாட்டில் தான் அப்படின்னு பேச்ச மாத்தி சரக்கு பாட்டில கொடுத்துறாரு. இந்த நேரத்துல அலெக்சாண்ட்ரியால இருந்து நம்ம ரிக்கோட பையன் கார்லும் அந்த ஈடித்ன்ற பொண்ணும் ஹில் டாப்புக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க மேகியை பாக்குறதுக்காக. அப்படி வந்து பார்க்கும் பொழுது இந்த சைமன் அவரோட கேங் எல்லாருமே பொருள் எல்லாம் வேன்ல லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பாக்குறாங்க இவங்க. நம்ம ஜீசஸும் கிரெகோரி கிட்ட என்ன தைரியம் இருந்தா அவங்கள போட்டு கொடுக்க வந்திருப்ப, இங்க பாரு மேகியும் ஷாஷாவும் இங்க தான் இருப்பாங்க, அதை தடுக்க நினைச்சேன்னு வச்சுக்கேன், நானே சேவியர்ஸ் கிட்ட சொல்லுவேன் ரிக்க தூண்டி விட்டு அட்டாக் பண்ண வச்சதே நீதான் அப்படின்னு, உன்னை கொத்தோட வந்து புடிங்கிட்டு போயிடுவாங்க. கிரெகோரியும் பயப்படுறாரு, வேணாம் எப்பா இவங்க தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப வந்த சேவியரோட கேங்கு திரும்ப போறாங்க. இங்க பிரச்சனையே என்னன்னா சேவியர்ஸுடைய இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும்னு ஜீசஸ் என்ன பண்றாருன்னா பொருளெல்லாம் கொண்டு போற அந்த ட்ரக்குக்குள்ள ஏறிக்கிறாரு. அப்படியே அவங்க இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரக்குக்குள்ள காரல் இருக்காரு. டேய் நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு ஷாக் இருக்கு. இப்ப கதை அப்படியே டரா கிட்ட போகுது. அவங்களும் இன்னொருத்தரும் அலெக்சாண்ட்ரியால இருந்து வெளியே வந்து லூட் அடிக்க ட்ரை பண்றாங்க. சேவியர்ஸை அட்டாக் பண்ணது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். ஆனா சேவியர்ஸ் திரும்ப வந்து கிளென் ஆப்ரகாம போட்டு தள்ளினது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஒரு பாலத்துக்கிட்ட வராங்க. அங்க மணலா கொட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் ஜாம்பிஸ் இருக்கு. அப்படியே இவங்க நடக்க மண் சரிஞ்சு உள்ள இருந்து ஜாம்பிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. டரா என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாம்பிஸை சமாளிக்க முடியாம அங்க இருக்கிற ஒரு ரிவர்ல விழுந்துடுறாங்க. அந்த ரிவர் அவங்கள அடிச்சு கொண்டு போய் ஒரு கடற்கரை ஓரத்துல கொண்டு போய் விடுது. அங்க இன்னொரு கேங் இருக்காங்க. அவங்க டராவை காப்பாத்துறாங்க. அதுவும் யாரு நீ எங்க இருந்து வந்திருக்குன்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. அந்த குரூப் ஃபுல்லாவே லேடிஸா தான் இருக்காங்க. ஒரு லேடிஸ் கேங் அது. அவங்க கிட்ட நிறைய சூப்பரான ஆயுதங்கள்
ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஸோ நம்ம டராவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க குரூப் அந்த சேவியர்ஸ்ன்ற ஆளுங்களை காலி பண்ணிட்டாங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்களும் வாங்க, திங்ஸ் ஃபுட் எல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த லேடிஸ் கேங் ஷாக் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சேவியர்ஸ் மேல நீங்க கையை வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அவங்க கேங் எல்லாரையும் கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க திரும்ப வந்து உங்க மொத்த கேங்கையுமே நேரத்துக்கு அழிச்சிருப்பாங்க. அதோட நாங்களும் அந்த சேவியர்ஸ் கிட்ட தான் அடிமையா இருந்தோம், அதுக்கப்புறம் தப்பிச்சு இங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ப்ளீஸ் நாங்க இங்க இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அதோட திரும்ப இங்க வந்துடாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. சரின்னு டெரா அலெக்சாண்ட்ரியாவுக்கு வராங்க. இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது அலெக்சாண்ட்ரியாவே இப்ப சேவியர் கீழே ஒரு அடிமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இதை நினைச்சு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு லேடிஸ் கேங்க பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்த யாருக்கிட்டையுமே இவங்க சொல்லவே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் சேவியர்ஸ் உடைய வண்டிக்குள்ள போய்கிட்டு இருக்க நம்ம ஜீசஸும் காரலும், ஜீசஸ் என்ன பண்றாருன்னா கரெக்டா அந்த பில்டிங் கிட்ட வரும்போது தரையில குதிச்சு ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா காரல் அங்க இருக்கிற ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு வண்டிக்குள்ளேயே இருக்காரு. வண்டியும் சேவியர்ஸ் உடைய இடத்துக்குள்ளேயே போகுது. வண்டிக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் இறக்கி வைக்கும்போது கார்ல பாத்துறாங்க. கார்ல ஒரு 2 பேரை காலி பண்றாரு. உடனே அந்த இடத்துக்கு நீகன் வந்து கார்ல பிடிச்சிடுறாரு. அவருக்கு கார்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. தைரியமா வந்து என் கண்ணு முன்னாடியே 2 பேரை போட்டு தள்ளிருக்கான்னு கார்ல தனியா கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்ப நம்ம டெரில் தான் வந்து இந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கறது, ரூம் எல்லாம் கிளீன் பண்ற வேலையை பாக்குறாரு. இதை பாக்குற கார்லும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அப்புறம் நீகனும் கார்ல உட்கார வச்சு உன்னோட ஒரு கண்ணு என்ன கட்டு போட்டு வச்சிருக்க, அதை கழட்டு அப்படின்னு சொல்ல கார்லும் கலட்டுறாரு. சி என்னடா உன் கண்ணு இப்படி இருக்குன்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு நீகனு. அதோட கார்ல கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த டெரில் இருக்கான்ல, அவங்க கண்ணை நான் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தைரியம் தெரிஞ்சது, அதனாலதான் என் ஆளா ஆக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உன் கண்ணை பார்க்கும் பொழுது நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி தான், ஆனா என்ன ஆர்வ கோளாறு, தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனா உங்க அப்பா ரிக் இருக்கானே, அவன் கண்ணுல தான் நான் கொலை வெறிய பார்த்தேன். இருந்தாலும் ஏன் கொல்லல அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப உங்க அப்பா முகத்துல கொலை வெறியும் இல்ல, ஒன்னும் இல்ல, உங்க அப்பா கோலை ஆயிட்டான். சரி நீ வேற இங்கேயே ரொம்ப நேரம் இருந்தா வீட்டுல தேடுவாங்கல்ல, வா நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நீகன் அலெக்சாண்ட்ரியாவுக்கு கார்ல கூட்டிட்டு போறாரு. சோ கூட சில ஆட்களும் போறாங்க. இவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம டெரில் இருக்காருல செல்லுக்குள்ள, அதுல ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு வருது, இந்த நேரத்துல தப்பிச்சுப்போ அப்படின்னு சாவிலாம் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி டெரில் வெளியே தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா சேவியருடைய ஒரு ஆள் இருக்காரு, அவர் அங்கேயே போட்டு தள்ளுறாரு. அதோட அங்க ஜீசஸும் இருக்காரு. டெரில் இங்கதான் இருக்கியா, சீக்கிரமா போலாம் அப்படின்னு டெரிலும் ஜீசஸும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ நீகன் கார்ல கூட்டிட்டு அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்துட்டாரு. உள்ள வந்து யாரையும் கொல்லலாம் இல்ல, அப்படியே ஜாலியா உள்ள போயிட்டு என்னமோ அவரோட சொந்த வீடு மாதிரி சில் பண்றாரு ஆளு. அதோட நம்ம ரிக்கோட ஜூடியத் அந்த குழந்தையும் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீகன் வந்து ரிக் வருவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாரு. இந்த நேரத்துல ரிக் வந்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி லூட் அடிக்கிறதுக்கு போயிருக்காரு. அதுவும் யாருக்காகனா நீகன் கேங்குக்காக தான் லூட் அடிக்கணுமே. சோ அப்படி தேடி போகும்போது தான் ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கு, அதுல ஃபுல்லா ஜாம்பிஸ் இருக்கு, நடுவுல ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பல்ல லூட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்ட படகுல இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது, ஜாம்பிஸும் பிடிச்சி இழுக்குது. டக்குன்னு ஒரு நல்ல போட்டுக்கு எகிரி அந்த கப்பலுக்கும் வந்துடுறாங்க. பார்த்தா அதுல நிறைய சூப்பரான சப்ளைஸ்லாம் இருக்கு, கன்னு கிரனேடுன்னு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அலெக்சாண்ட்ரியாவுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த யாரோ வாட்ச் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம ரிக் வந்து சப்ளைவை எடுத்துக்கிட்டு நேரம் அலெக்சாண்ட்ரியாவுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. அலெக்சாண்ட்ரியால நீகனு கிளீன் ஷேவ் பண்ணி ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்டாரு. அதோட சமையல்லாம் செஞ்சு கார்லுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அந்த டேனியலாவுடைய பையன் இருக்கார்ல, அவரு வந்து நீகன் கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாரு. நீகன் இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு லீடரா ரிக் இருக்கான், அவன் சரியான வேஸ்ட், என்ன மட்டும் லீடர் ஆக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப பொறுப்பா உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இந்த வாங்கிக்கொண்டு கத்தி எடுத்து சொருகிறாரு. ஏன்னா நீகன் எதிரியை கூட நம்புவாரு, துரோகிகளை நம்பவே மாட்டாரு. அதோட அலெக்சாண்ட்ரியால இருக்கிற ஒரு பொண்ணு நீகனை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. டக்குன்னு நீகனு அவரோட பேஸ்பால் பேட்டை வச்சே தடுக்கிறாரு. சோ அதுல இருந்து அந்த புல்லட்டை எடுக்கிறாரு. பத்தாத ஹேண்ட்மேட் புல்லட் மாதிரி இருக்கு, இதை யாரு செஞ்சது, கண்டிப்பா உங்கள யாரோ ஒருத்தர் தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம நீகனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு புல்லட் செய்யற அளவுக்குலாம் உனக்கு திறமையே கிடையாது, வேற யாரோ செஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது தான் நம்ம சயின்டிஸ்ட் இருக்கார்ல அவரு ஒத்துக்கிறாரு. சோ நீகனும் சயின்டிஸ்ட பார்த்து உண்மையிலேயே நீ ரொம்ப திறமசாலி தான் பாய்ஸ், இவனை பேக் பண்ணுங்க அப்படின்னு சயின்டிஸ்டையும் அவரு கூடவே கூட்டிட்டு போக போறாரு. சோ கரெக்டா அந்த நேரத்துல தான் நம்ம ரிக் வராரு. நீகன் கிட்ட என்ன ஆச்சு, இப்பதானே சப்ளைவை கொடுத்தேன், ஒரு மாசத்துக்குள்ள திடீர்னு வந்தா எப்படி, டேய் நான் ஒன்னும் வேணும்னு வரல, என்ன வர வச்சிருக்கீங்க, தோ செத்து கிடக்குறானே ரிக் வேஸ்ட், என்ன லீடர் ஆக்குங்கன்னு சொன்னான். இந்த மாதிரி துரோகியை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, உனக்காக தான் நான் அவனை கொன்னேன். அப்புறம் உன் பையன் என்ன கொல்றதுக்கு என் இடத்துக்கே வந்துட்டான், என் ஆளுங்க 2 பேரை வேற போட்டு தள்ளிட்டான். ஆனா இருந்தாலும் நான் அவனை ஏதாவது பண்ணனா நல்லபடியா கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன்ல, நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லு. அதோட ரிக் இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேல ஏதாவது ஒன்று தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கேன்
மொத்தமா உங்க எல்லாரையுமே சாகடிச்சிருவேன். ஸோ இப்படின்னு நீகன் சொல்லிட்டு அவரோட ஆளுங்களை கூட்டிட்டு அங்கிருந்து போறாரு. எல்லா மக்களுக்கும் ரிக்கி ஏன் இவ்வளவு கோலையா இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போறாங்க. மிஷானும் வந்து ரிக் அவ்வளவுதான் இப்படியே அடிமையா வாழ்ந்துடலாமா அப்படின்னு சொல்ல, உடனே ரிக்கும் என்னை பார்த்தா கோலை மாதிரி உங்களுக்கு தெரியுதுல, நான் சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது இதுதான், திருப்பி நம்ம அடிக்க போறோம் அப்படின்னு ரிக் வெறியாக. மிஷானுக்கும் இப்பதான் நம்பிக்கை வருது பழைய ரிக் வந்துட்டாரு அப்படின்னு. ஸோ நேரா இவங்க ஹில் டாப்புக்கு போறாங்க. அங்க மேகி ஷாஷாவை பாக்குறாங்க. ஸோ மேகி ஷாஷா கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வரும்போது, ஹே ரிக் நானும் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா ஜீசஸ் கூடவே நம்ம டெரிலும் வந்திருக்காரு. டெரில பார்த்தா ரிக்கு அவ்வளோ சந்தோஷம், போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க. ரிக் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல நம்மளால அடிமையா இருக்க முடியாது, எதிர்த்து சண்டை போட போறோம், ஆனா புத்திசாலித்தனமா, அவங்க கிட்ட அதிக ஆட்கள் இருக்காங்க, நமக்கும் அதிக ஆள்பலம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹில் டாப்போட லீடரான கிரெகோரியை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி சேவியர்ஸை எதிர்த்து நம்ம சண்டை போடலாம், உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்ல கிரெகோரி முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. நாங்க அடிமையா இருந்து அட்லீஸ்ட் உயிரோடவாவது இருப்போம், சண்டை போட போய் உயிரிழக்க விரும்பல. அதோட ரிக் இந்த ஹில் டாப்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் சண்டை போட தெரியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ரிக்கும் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வராரு. ஆனா கிரெகோரி என்னதான் முடியாதுன்னு சொன்னாலும் ஹில் டாப்ல இருக்கிற மக்கள் எல்லோருமே அந்த சேவியர்ஸ் எதிர்த்து சண்டை போட நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ ரிக்கும் சந்தோஷப்படுறாரு. ஆனா இந்த மக்களுக்கெல்லாம் ட்ரைனிங் வேணும், ஸோ அதை கொடுப்போம். ஆனா இருந்தாலும் வெறும் ஹில் டாப்பும் அலெக்சாண்ட்ரியாவும் சேர்ந்தா மட்டும் சேவியர்ஸ் எதிர்க்க முடியாது, இன்னும் ஆள் பலம் வேணும். ஸோ அப்பதான் ரிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சேவியர்ஸ் கிட்ட இருந்த டெரில் தப்பிச்சு வந்துட்டாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்டா அலெக்சாண்ட்ரியாவுக்கு தான் வருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அங்க இருக்கணும், கிளம்பலாம் அப்படின்னு போது ஜீசஸ் சொல்றாரு, நாங்க அங்க இருக்கும் பொழுது ஒரு வாக்கி டாக்கியை உசார் பண்ணிட்டு வந்துட்டேன், இதுல டெரில பத்தின எந்த நியூஸும் வரல அப்படின்னா இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதோட ஆள் பலம் வேணும் தானே கேட்டீங்க, எனக்கு தெரியும் ஒரு இடம் அப்படின்னு ஜீசஸ் நம்ம ரிக்க கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. எங்கடான்னு பார்த்தா கிங்டமுக்கு. ஸோ ரிக் அந்த இடத்த பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கிங்டம்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே ப்ராப்பரான ட்ரைனிங் இருக்கு, வேற லெவல்ல இருக்காங்க. அங்க மார்கனும் இருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டா அந்த கிங்டம் உடைய கிங் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவரும் முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு நாங்க எல்லாருமே சேவியருக்கு கிட்ட அடிமையா தான் இருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரியாது. இப்ப தேவையில்லாம அது எல்லாத்தையும் சொல்லி சண்டைக்கு ஏற்பாடு பண்ணி பிரச்சனை ஆயிடும், அதனால வேணாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு ரிக்கும் அவரோட ஆளுங்களும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டெரில கிங்டம்லயே விட்டுறாங்க. ஏன்னா டெரில தேடி சேவியர்ஸ் அலெக்சாண்ட்ரியாவுக்கு தான் வருவாங்க. ஸோ அங்க டெரில் இருக்கிறது சேஃப் கிடையாது, இங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கிங்டம்ல இருந்து நேரா அலெக்சாண்ட்ரியாவுக்கு வேற ஒரு ரூட்ல போகும்போது ஒரு ஹைவேல நிறைய காரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, சைட்ல பாம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எதுக்காக தேவையில்லாம அந்த ரூட்டை இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ரிக்கோட பையன் கார்ல அப்பா அங்க பாருங்கன்னு தூரத்துல தெரிகிற ஒரு பில்டிங்கை காட்டுறாரு. அந்த இடத்துல தான் நீகன் இருக்கான்னு சொல்ல, இப்ப நீகன் இருக்கிற இடம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அங்க ஜாம்பிஸ் மனுஷங்க யாருமே வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கிற கார் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 2 காருக்கு இடையில ஷார்ப்பான கம்பியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பொறுமையா எடுக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது ரொம்ப லேட் ஆகுது. இந்த நேரத்துல வாக்கி டாக்கில டெரில் காணோம், சீக்கிரமா அலெக்சாண்ட்ரியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்ல வேகமா இவங்க அலெக்சாண்ட்ரியாவுக்கு போயே ஆகணும். ஸோ மத்தவங்க எல்லாம் வேற வேற ரூட்ல போறாங்க. மிஷானும் நம்ம ரிக்கும் அங்க இருக்கிற பாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ட்ரை பண்றாங்க. சடனா பார்த்தா ஜாம்பிஸ் அப்படியே கொச்சன்னு நிறைய வர ஆரம்பிக்குதுங்க. அவ்வளவுதான், வேற வழியில நம்ம சீக்கிரமா போகணும்னு அந்த கம்பி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த 2 காரை ஆளுக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே வேகமா ஒரே நேரத்துல ஓட்ட, இடையில இருக்கிற அந்த கம்பி இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் பொளந்து தள்ளுது. அப்படியே கொத்தா ஜாம்பிஸை இவங்க காலி பண்றாங்க. அதோட ஒரே ஒரு பாம்பை மட்டும் டிஃப்யூஸ் பண்ண மறந்துட்டாங்க. அந்த பாம் ட்ரிகர் ஆகி வெடிக்குது, ஒரு பெரிய பிளாஸ்டும் ஆகுது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம வேகமா அலெக்சாண்ட்ரியாவுக்கு போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் டெரிலை தேடி சேவியர்ஸ் உடைய ஆளுங்க அங்க வந்திருக்காங்க. சோ நம்ம ரிக்கும் மத்தவங்களும் இது டெரில் காணாம போயிட்டனா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்ற மாதிரியே சீனை போடுறாங்க. வந்தவங்க அலெக்சாண்ட்ரியா ஃபுல்லா தேடிட்டு டெரில் இங்க இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட வந்தவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, என்ன அலெக்சாண்ட்ரியால சாப்பாடு ஒண்ணு கூட இல்ல, ஏதோ பிளான் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல நாங்க கொஞ்சம் பஞ்சத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரிக்கு சொல்றாரு. ஆனா அந்த சேவியர்ஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவரே ஷாக்கு, ஏன்னா நிறைய ஃபுட் இருந்தது, எப்படி அது காணாம போச்சுன்னு யோசிக்கும் போது தான் அலெக்சாண்ட்ரியால இருந்த ஃபாதர் அவரையும் ஆளை காணோம். சோ அப்படின்னா அவர் தான் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. எங்க போயிருக்காருன்னு தேடும் பொழுது ஒரு பேப்பர்ல போட் அப்படின்னு எழுதிருக்கு. ரிக்கு புரிய வருது, ஃபுட் எல்லாம் நம்ம அந்த போட்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தோம், மேபி அங்கதான் ஃபாதர் வர சொல்றாரு போல அப்படின்னு இவங்க எல்லாரும் அந்த போட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. சடனா பார்த்தா அந்த இடத்துக்கு 100 கணக்குல ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஒரு குரூப் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஆனா இவங்க வந்து சேவியர்ஸ்க்கு கீழே இல்ல, மறைஞ்சு வாழ்றாங்க இவங்க. சோ இந்த ஸ்கேவெஞ்சர்ஸை பார்த்து ரிக்கோடைய ஆளுங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா நம்ம ரிக்கு சந்தோஷத்துல சிரிக்கிறாரு, ஏன்னா சேவியர்ஸ் எதிர்த்து போராட ஆள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. சோ இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாம் குப்பைகள் கொட்டுற இடத்துல அப்படியே அவங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி அங்கதான் வாழ்றாங்களே. சோ ரிக்கோ அவருடைய பிளான் எல்லாத்தையும் சொல்றாரு. சோ இந்த சேவியர்ஸ் அழிக்க நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா சேவியர்ஸ் உடைய ரிசோர்ஸ்ல இருந்து 3ல ஒரு பங்கு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்ல, ஸ்கேவெஞ்சர்ஸ்க்கும் இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ் வந்து சேவியர்ஸை பார்த்து பயப்படுற ஆளுங்க கிடையாது, எதிர்த்து சண்டை போடுவாங்க. ஆனா நாங்க ஒரு கோலை கூட சேர்ந்து போராட விரும்பல, நீ கோலையா இல்லையான்னு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு நம்ம ரிக்க பிடிச்ச ஒரு இடத்துல தள்ளி விடுறாங்க. சுத்தி குப்பையா இருக்கு, அங்க ஒரு ஜாம்பி இருக்கு. அதுவும் அந்த ஜாம்பி பார்க்கவே அப்படியே
அப்படியே ஷார்ப்பான மெட்டல் கவசத்தெல்லாம் போட்டுக்கிட்டு அது நம்ம ரிக்கை அட்டாக் பண்றதுக்கு வருது. ஸோ ரிக்கும் கையில மாற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறாரு. அதுக்கு ஒண்ணுமே ஆகல, ஏன்னா அது கவசம் போட்டிருக்கு. அப்புறம் குப்பைகளெல்லாம் அது மேல தள்ளி விட்டு ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்து அந்த ஜாம்பியை காலி பண்றாரு. ஸோ ஸ்கேவஞ்சர்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க, உண்மையிலேயே இவங்க திறமையான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி நாங்க அவங்க கூட சேர்ந்து சேவியர்ஸ் எதிர்த்து போராட ஒத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு கன்ஸ் வேணும். ஸோ தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வாங்க, அப்பதான் நாங்க ரெடியாக முடியும்னு சொல்ல ரிக்கும் கண்டிப்பான ஆயுதங்களுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா ரிக் வந்து அந்த கப்பல்ல இருந்து ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்தாருல, அது இந்த ஸ்கேவஞ்சர்ஸோடது தான். ஸ்கேவஞ்சர்ஸ் யாரோ ஒருத்தங்க அதை பார்த்துட்டு ரிக்கோடைய அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்து ஃபாதரை மிரட்டி எல்லா ஃபுட்டையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிதான் ரிக்கும் இப்போ வந்து இப்போ ரிக்குக்கு ஆளு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் கிங்டம்ல இருக்கிற டெரில் என்ன பண்றாரு அப்படின்னா, மார்கன் கிட்ட இந்த மாதிரி இந்த கிங்கை சண்டை போறதுக்கு ஒத்துக்க சொல்லு, நம்ம சண்டை போட்டாதான் நிம்மதியா வாழ முடியும்னு சொல்ல, மார்கனுக்கும் சண்டை போட விருப்பம் இல்ல, கிங்குக்கும் விருப்பம் இல்ல. ஆனா கிங்டம்லயே ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து சேவியர்ஸை எதிர்த்து போராடணும் அப்படின்னு தோணுது. ஸோ அவரும் டெரிலும் சேர்ந்து ஒரு பிளான பண்றாங்க. இந்த கிங்கு சண்டை போட வரவே மாட்டாரு, அதனால கிங்குக்கும் சேவியர்ஸ்க்கும் இடையில சண்டையை நம்ம மூட்டி விடணும். நம்ம கிங்குக்கு ஒரு லேடியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த லேடியை சேவியர்ஸ் கிட்ட நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லேடி இறந்து போயிடுவாங்க. இதனால கிங்கு ரொம்ப கடுப்பாவாரு, சண்டைக்கு ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்ல, டெரிலும் அந்த லேடியோட பேர் என்னன்னு கேட்க அவரு சொல்றாரு கேரோல் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம டெரில் கடுப்பாகிறாரு. கேரோலுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கேன், உன் வாயை உடைச்சிருவான் அப்படின்னு அடிச்சுட்டு அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறமா டெரில் கேரோலையும் மீட் பண்றாரு. கேரோல் வந்து ஒரு நிம்மதியான லைஃபா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ டெரில் என்ன ஆச்சு, சேவியர்ஸ் நம்ம அட்டாக் பண்ணோம், அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சான்னு கேட்க நம்ம டெரில் நடந்த எந்த ஒரு உண்மையும் சொல்லல. கிளென்னு ஆப்ரகாம் இறந்து போனதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே கேரோல் அவ்வளவுதான் கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இதுல கிளென்லாம் இறந்து போனது தெரிஞ்சதுன்னா சண்டைக்கு ஆளா அவங்க வந்துருவாங்க. அதனால டெரில் வந்து எந்த ஒரு உண்மையும் சொல்லாம இல்ல எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு போய் சொல்றாரு. ஸோ டெரில் அந்த கிங்கோடைய மனசை மாத்த ட்ரை பண்றாரு, முடியல. ஆனா கிங்கு கூட ஒரு புலி ஒன்று இருக்கும்ல, அது டெரில் கூட நல்லாவே பழகுது. ஸோ இந்த நேரத்தில் நீகன் அவரோட இடத்துக்கு வராரு, கூட சயின்டிஸ்டையும் கூட்டிட்டு வராரு. சயின்டிஸ்ட் ரொம்ப திறமையானவர் அப்படின்னு நீகனுக்கு தெரியும். ஸோ அதனால சயின்டிஸ்டையும் சேவியரா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட டெரில் காணாம போயிட்டார்ல, அதுக்கு இன்சார்ஜா இருந்த டியை தான் போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. டிக்கும் தெரிய வருது டியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களையும் காணும் அப்படின்னா அவங்க தான் டெரில தப்பிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு டி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ நீகன் வந்துட்டு டி மேல வெறுப்புல இருக்காரு. இதை எப்படியாவது மாத்தி விடணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துலயே ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு தான் டெரில தப்பிக்க விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி டி பழிய போட அந்த டாக்டரை தூக்கி நேரா நெருப்புக்குள்ள போட்டு எரிச்சு விட்டுறாரு. ஸோ இதை பார்க்குற சயின்டிஸ்டும் ரொம்பவே பயப்படுறாரு. ஸோ அப்புறம் நீகன் சயின்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து, உனக்கு நிறைய மூளை இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, வெளியே இருக்கிற ஜாம்பிஸ்லாம் பாரு சீக்கிரமாவே அழுகி போய் துண்டு துண்டா உடஞ்சு போகுதுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, இரும்ப உருக்கி அதை அந்த ஜாம்பிகள் மேல கொட்டணும் அப்படின்னா அதுங்க மேல ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஜாம்பிகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் சொல்ல நீகனு இம்ப்ரெஸ் ஆகுறாரு. எங்க பாரு சயின்டிஸ்டே, உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும், எனக்கு எவ்வளவு பொண்டாட்டிங்க இருக்காங்கன்னு தெரியுமா, அதுல உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ நீ கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சயின்டிஸ்டும் அவர் கூடவே நீகனுடைய ஒரு 2-3 ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுல ஒரு பொண்ணை இப்பதான் வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிருப்பாரு போல நீகனு. அந்த பொண்ணு சம கோவமா இருக்கா. ஆனா அந்த சயின்டிஸ்ட் அந்த பொண்ணுங்க முன்னாடி அப்படியே சீனா அறிவாளி மாதிரியே காட்டிக்கிறாரு, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி காட்டுறாரு ஆளு. அவதான் நீகனுடைய ஒரு 2 ஒய்ஃபுங்க அந்த கோவமா இருக்கால, அந்த பொண்ணை எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவளை காலி பண்ணணும்னு நினைக்கிறோம், ஏதாவது விஷ மாத்திரை ரெடி பண்ணி தர முடியுமான்னு சொல்ல சயின்டிஸ்டும் ரெடி பண்றாரு. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு டவுட் வருது, நீங்க அந்த பொண்ணுக்கு இதை கொடுக்க ட்ரை பண்ணல, நீகனுக்கு கொடுத்து நீகனை காலி பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க கரெக்டா, என்னாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் நீகனுடைய ஒரு ஆளாவே மாறிடுறாரு, நீகனுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ரிக்கும் மிஷானும் உசுரை கொடுத்து கன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த ஸ்கேவஞ்சர்ஸ்க்கு கன்ஸை கொடுத்தா தானே அவங்க சண்டைக்கு வருவாங்க. ஸோ அதுக்காக அப்படி இப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஜாம்பியை பார்க்குறாங்க, அது ஒரு மிலிட்டரி ஜாம்பி, அதுக்கிட்ட கன் இருக்கு, ஒரு ஸ்னைப்பர். ஸோ அதை போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கு, அங்க நிறைய சோல்ஜர் ஜாம்பிஸ் இருக்கு, எல்லா கிட்டையும் கன் இருக்கு. ஸோ இந்த கன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நிறைய ஸ்கேவஞ்சர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்க கொண்டு வந்தது பத்தாது ரிக், நம்ம டீல் படி இன்னும் நமக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நாங்க எல்லாத்தையும் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ரிக் சொல்றாரு. ஸோ ரிக் கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்களை சேர்த்து அந்த சேவியர்ஸை காலி பண்ணலான்னு ட்ரை பண்ண, இங்க ரிக்கோட குரூப்லயே இருக்கிற சாஷாவும் இன்னொரு ஒரு லேடியும் அவங்க நீகனை எப்படியாவது காலி பண்ணணும்னு தனியா ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் கிங்டம்ல நம்ம கிங்லாம் சேவியர்ஸை எதிர்த்து போராடாம அடிமையாவே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தொடர்ந்து பொருளெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி கிங்டம்ல இருந்த ஒரு சோல்ஜர் கிங்குக்கும் சேவியருக்கும் இடையில சண்டையை மூட்டி விடலாம், கேரோலை காலி பண்ணலாம் அப்படின்னு டெரில் கூட சேர்ந்து பிளான போடுவார்ல, டெரில் கூட அடிச்சிருப்பாரு. அவர் இப்ப திரும்பவும் இன்னொரு ஒரு பிளான போடுறாரு. எப்பவுமே கிங் வந்துட்டு தேவையான பொருளை சேவியர் கிட்ட கொடுப்பாரு, ஒன்னு மிஸ் ஆனாலும் சேவியர்ஸ் கடுப்பாயிடுவாங்க. வேணும்னே ஒரு பழத்தை அந்த சோல்ஜர் ஒளிச்சு வைக்கிறாரு. இதனால கிங்குக்கும் சேவியருக்கும் இடையில சண்டை வர ஆரம்பிக்குது. அப்ப சேவியர்ஸ் பெஞ்சமின் அப்படின்ற பையனை ஷூட் பண்ணிடுறாங்க, செம்ம அடிப்படுது. ஸோ நாளைக்கு இருக்கும் பொழுது அந்த பழத்தை கொடுக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் மிரட்டிட்டு போக ஸோ வேகமா ஓடி போயிட்டு
பெஞ்சமினுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. மார்கன் செம்மையா கடுப்பாகிறாரு. அதோட அந்த சோல்ஜர் தான் இந்த பழத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ மார்கனுக்கும் புரியுது சண்டையை மூட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஸோ சண்டையை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அந்த மிஸ் ஆன பழத்தை கொடுக்கும் பொழுதே மார்கனு அந்த பர்சனை போட்டு செம்ம அடி அடிச்சு சாகடிச்சிடுறாரு. இவன் தான் அந்த பழத்தை ஒளிச்சு வச்சது, நமக்குள்ள சண்டையை மூட்டி விட பார்த்தான். ஸோ சேவியர்ஸுக்கு எப்பவுமே கிங்டம் ஒழுங்கா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டு போட்டு சேவியர்ஸை அனுப்புறாங்க. ஸோ என்னதான் இப்படி சொல்லி அனுப்பினாலும் சேவியர்ஸ் மேல செம கடுப்பாகுது கிங்டமுக்கே. அதுவும் நம்ம மார்கன் நேரா கேரோல் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கிளென்னு இறந்து போனதெல்லாம் கேட்ட உடனே கேரோல் செம்மையா கடுப்பாகி நேரா கிங்கு கிட்ட வந்து அந்த சேவியர்ஸை எதிர்த்து போராடணும், ரிக்குக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல கிங்கும் ஓகேன்னு சொல்றாரு. ஸோ ஒரு வழியா அலெக்சாண்ட்ரியா, கிங்டம், ஹில்டாப், அப்புறம் ஸ்கேவஞ்சர்ஸ் இந்த குரூப் எல்லாருமே சேர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஷாஷாவும் இன்னொரு லேடி, அவங்க பேரு ரொசிட்டா, அவங்க ரெண்டு பேருமே நீகனை காலி பண்ணணும்னு சொல்லி தனியா பிளான் போட்டு ஒரு ஸ்னைப்பர் எடுத்துட்டு ஹில்டாப்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹில்டாப்ல இருக்கிற மக்கள் எல்லோருமே நம்ம மேகி இருக்காங்கல்ல அவங்கள தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மேகி தான் லீடர் மாதிரி இருக்காங்க. இதனால கிரகோரி செம்மையா கடுப்பாகிறாரு. அதோட கிரகோரி அந்த ஹில்டாப்ல இருக்கிற மக்களையே ரெண்டா பிரிக்கிறாரு. மேகிக்கு சப்போர்ட் பண்றவங்க தனியா, இவருக்கு சப்போர்ட் பண்றவங்க தனியா அப்படின்னு. அப்புறம் நம்ம ஜீசஸ் கிட்ட டெரில் வராரு. இந்த மாதிரி ஷாஷாவையும் ரொசிட்டாவையும் காணோம் அப்படின்னு சொல்ல ஜீசஸுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருமே நீகனை காலி பண்ண போயிருக்காங்க, நான் வேணான்னு தடுத்தும் போயிட்டாங்கன்னு சொல்ல சீக்கிரமா நம்ம அவங்களை கூட்டிட்டு வரணும்னு இவங்களும் பின்னாடியே போறாங்க. இந்த நேரத்துல ஷாஷாவும் ரொசிட்டாவும் அந்த நீகனுடைய இடத்துக்கே போயிட்டாங்க. அந்த இடத்துல நின்று ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. அங்க நம்ம சயின்டிஸ்ட் இருக்கிறதையும் பாக்குறாங்க. நல்ல வேலை நம்ம ஆளு ஒருத்தன் அங்க இருக்கான், யூஸ்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. கரெக்டா நீகன் வெளியே வராரு. நீகனை சுடலான்னு பார்த்தா சயின்டிஸ்ட் வேற அவர் பக்கத்திலே வச்சுக்கிறாரா, அதனால குறி வைக்க முடியல. அதோட அந்த டி வந்து ஒரு டாக்டர் மேல பழிய போட்டு நீகன் அந்த டாக்டரையே எரிச்சிட்டார்ல. இப்போ உங்களுக்கு புது டாக்டர் வேணும், அதனால ஹில்டாப்ல இருந்த டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ இப்போ ஹில்டாப்ல டாக்டரே கிடையாது. சோ நம்ம மேகி வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க ஹில்டாப்ல இருக்கிறதுக்கான ரீசனே அங்க டாக்டர் ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு தான். இப்போ அதுவும் இல்ல. சோ இவங்க நீகனை காலி பண்ணலான்னு போனாங்க. நீகன் திரும்பவும் உள்ள போயிட்டாரு. வேற வழி இல்ல, நம்மளும் உள்ள இறங்கலாம், நம்ம சயின்டிஸ்ட் தான் அங்க இருக்காரே அப்படின்னு நைட் டைம்ல கரெக்டான டைம் பார்த்து உள்ள போக ட்ரை பண்றாங்க. சயின்டிஸ்ட் கூட இருந்த ஒரு சேவியரை கொல்றாங்க. சயின்டிஸ்ட் இதை பார்த்து கடுப்பாக்குறாரு. இதுக்காக நீங்க இங்க வந்தீங்க, இங்க பாருங்க நான் போயிட்டு ஆளுங்களெல்லாம் கூப்பிட போறேன், உயிர் பொழைக்கணும் அப்படின்னா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சயின்டிஸ்ட் இப்படி மாறிட்டான்னு கடுப்பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும். சோ சயின்டிஸ்ட் ஆளுங்களை கூப்பிட உள்ள போயிடுறாரு. இங்க நம்ம ஷாஷா இருக்காங்களே அவங்க நீகனுடைய இடத்துக்குள்ள போயிட்டு ரொசிட்டா வராத மாதிரி லாக் பண்ணி ப்ளீஸ் மேகிக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, நீங்க இருந்து போ, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க. அப்படியே துப்பாக்கி சுடுற சவுண்ட்லாம் கேக்குது. ரொசிட்டாவும் அங்க இருந்து வேகமா ஓடி வந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அப்ப தூரத்துல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இங்க உள்ள போன ஷாஷா முடிஞ்ச வரைக்கும் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா ஷாஷாவை பிடிச்சி அடைச்சு வச்சுட்டாங்க. சோ அவ்வளவுதான், ஷாஷா நீகன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்ப நீகனுடைய ஆளு ஒருத்தர் உள்ள வந்து ஷாஷா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண திடீர்னு நீகன் உள்ள வந்து அந்த ஆளையே போட்டு தள்ளிட்டு நான் கெட்டவன் தான், ஆனா அவ்வளவு மோசமானவெல்லாம் கிடையாது, எங்க பாரு உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஷாஷா முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. இங்க பாரு நீ பண்ண தப்புனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நாளைக்கு ஆக போகுதுன்னு தெரியுமா, கூட வா, என் கூட சேர்ந்து சண்டை போடு, உன் ஆளுங்களை உன் கையாலேயே நீ சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷாஷா அப்படியே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சயின்டிஸ்டும் அங்க வந்து ஷாஷாவை நல்லா விசாரிக்கிறாராமா. ஷாஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னால கண்டிப்பா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவே முடியாது, நான் சாகணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் ஏதாவது கத்தி இருந்தா கொண்டு வா, நான் அறுத்துக்கிட்டு செத்துறேன் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி நம்ம சயின்டிஸ்ட் ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருப்பார்ல, விஷ மாத்திரை, அதை கூட நீகனுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுக்காம இருந்திருப்பாரு, அந்த டேப்லெட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஷாஷாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ரிக்குக்கு வந்து ஸ்கேவஞ்சர்ஸ்க்கு கொடுக்க இன்னும் கன்னு வேணும், இவங்களுக்கும் கன்னு வேணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் டரா உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பீச்சு கிட்ட ஒரு லேடிஸ் கேங் இருக்கு, அவங்க கிட்ட நிறைய கன் இருக்குன்னு சொல்ல உடனே அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரையும் மிரட்டி அவங்க கிட்ட இருந்து கன்னை வாங்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அந்த லேடி கேங்கோடைய லீடரு முடியவே முடியாது, சேவியர்ஸ் கூட சண்டை போட்டா சாவு நிச்சயம், யாராலையும் அவங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து அந்த லேடிஸ் கேங்ல இருக்கிற எல்லாருமே சேவியர் கேங்னால பாதிக்கப்பட்டவங்க தான், அவங்களுக்கும் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசை தான், ஆனா பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரிக் என்ன சொல்றாரு அப்படின்னா என்கிட்ட பெரிய கேங் இருக்கு, அந்த கேங்கை வச்சு கண்டிப்பா அவங்கள நம்மளால ஜெயிக்க முடியும், அட்லீஸ்ட் நீங்க வரலனாலும் உங்க ஆயுதத்தையாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது தான் அங்க இருக்கிற எல்லாருமே சரி இவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு ஆயுதத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்களும் திரும்ப அலெக்சாண்ட்ரியாவுக்கே வந்துடுறாங்க. ஸோ அங்க ரொசிடா இருக்காங்க. அவங்க கிட்ட ஷாஷா எங்க அப்படின்னு கேட்கும்போது ஷாஷா நீகன் கிட்ட மாட்டிக்கிட்டா. ஸோ நீகன் கண்டிப்பா நம்மளை தேடி இங்க தான் வரப்போறான், ஆனா நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு ரொசிடா ஒருத்தவங்களை கூட்டு போய் காட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம டி தான். ஷாஷா மாட்டுக்கினதுக்கு அப்புறம் ரொசிடா வெளியே வந்து அழுவாங்க. தூரத்துல யாரோ ஒருத்தங்க நிப்பாங்கல்ல, அது டி தான். ஏன்னா டிக்கும் நீகன் மேல சம காண்டு இருக்குல்ல, ஸோ நீகனை காலி பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம ரிக்குக்கும் அந்த டியை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தோணுது. சரி ஓகே உனக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்க டியும் சொல்றாரு நாளைக்கு கண்டிப்பா ஷாஷாவை கூட்டிட்டு அவன் இந்த இடத்துக்கு வரப்போறான், உங்கள யாரோ ஒருத்தரை கொல்ல போறான், ஸோ நாளைக்கு சண்டை
சண்டை போறது தான் கரெக்டா இருக்கும். அதோட நீகனும் அவருடைய ஆளுங்களும் வர ரூட் எனக்கு தெரியும், அந்த வழியில நான் மரத்தை வெட்டி போட்டேன்னா அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த கேப்ல உங்க டீம் ஆளுங்க எல்லாருமே ஒளிஞ்சுக்கோங்க, வந்த உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிங்க, முடிஞ்சா பாம் கூட யூஸ் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் இங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்ம நீகனுடைய இடத்துக்கு போகலாம். அங்க நிறைய மக்கள் தான் இருப்பாங்க. சோ செக்யூரிட்டி ஆளுங்களை மட்டும் காலி பண்ணி மக்கள் நமக்கு உதவி செய்வாங்க, சோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல ரிக்குக்கும் இது ஓகே தான் தோணுது. சோ அடுத்த நாள் ஆகுது. நீகன் என்ன பண்றாருன்னா ஷாஷாவை தூக்கி ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டுறாரு. ஏன்னா ஷாஷாவை கொன்னுடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி தான் திரும்பவும் ரிக்க பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ நீகன் அவரோட ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு நேரா அலெக்சாண்ட்ரியாவுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அலெக்சாண்ட்ரியால நம்ம ரிக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஸ்கேவஞ்சர்ஸ் கிட்ட கொடுக்க ஸ்கேவஞ்சர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ எல்லாருமே கன்னை வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க. கண்டிப்பா இதுல நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஆளுங்க எல்லாருமே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நல்ல வேலையா டி வந்துட்டு வழியில மரத்தெல்லாம் வெட்டி போடுறதுனால நீகனும் அவருடைய ஆளுங்களும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சோ அதெல்லாம் கிளியர் பண்ணி அப்படியே நேரா வராங்க. அந்த சயின்டிஸ்ட் இருக்காருல அவரு தான் பேசுறாரு, ரிக் ஒழுங்கா சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்ல ரிக்கு கடுப்பாகிறாரு. ஏன்னா சயின்டிஸ்ட் அப்படியே நீகன் பக்கம் சாஞ்சிட்டாருன்னு. சோ நீகனும் அவரோட ஆளுங்களும் வந்திருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல தான் பாம்பும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ரிக்கு சொல்றாரு, ஒழுங்கு மரியாதையா உங்க ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டு வந்துருங்க, இல்லனா இழப்பு ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனா நீகன் கேட்கற மாதிரியே இல்ல. உடனே நம்ம ரிக்கு எனக்கும் வேற வழி தெரியலன்னு பாம்பை ஆக்டிவேட் பண்ண சொல்றாரு. ஆக்டிவேட் பண்ணா பாம் வெடியவே மாட்டேங்குது. சடனா இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் குரூப் எல்லாமே ரிக்கோடைய ஆளுங்களை பாயிண்ட் பண்ணி கன்னை திருப்புறாங்க. ஆக்சுவலா நம்ம ரிக்கு கொடுக்கறன்னு சொன்னதை விட நீகன் அதிகமா தரேன்னு சொன்னதுனால நீகனுக்காக இப்ப ஸ்கேவஞ்சர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ ரிக்கு வந்து ஸ்கேவஞ்சர்ஸ் ரொம்ப நம்பினாரு. ஆனா அவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு ரிக்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ நீகனும் சவப்பெட்டியை காட்டி, இங்க பாரு இந்த பொண்ணு ஷாஷா என்ன அட்டாக் பண்ண வந்தா, சோ அந்த பொண்ணு பண்ண தப்பு, அதோட என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஆளு சேர்க்க ட்ரை பண்ண பாத்தியா, அதுக்காகவும் உன் நெருக்கமான ஒரு ஆளை நான் கொல்லுவேன், கொன்னுட்டு நான் இங்க இருந்து போயிடுவேன் சந்தோஷமா, அப்படி ஏதாவது தடுக்க ட்ரை பண்ணனா ஷாஷாவை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாரு. நம்ம ரிக்க பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு ஆளுங்க சாகிறதுக்கு கூட ஒரு காரணமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சோ அதனால ரிக்குக்கு வேற வழி தெரியல, சரண்டர் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஷாஷாவை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்ல நீகனும் அந்த சவப்பெட்டி ஓபன் பண்ணா உள்ள ஷாஷா ஜாம்பியா இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படியே ஜாம்பியா மாறி இப்ப நீகனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ ஷாஷா உயிரோட இருந்திருந்தா ரிக்கு சரண்டர் ஆயிருப்பாரு. ஆனா இப்ப அவங்க இறந்து ஜாம்பியா மாறிட்டாங்கல, வேற வழியே இல்ல, சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிக்கோடைய ஆளுங்களாம் ஸ்கேவஞ்சர்ஸ் அப்புறம் சேவியர்ஸ்னு ரெண்டு பேரையுமே எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஷாஷா எப்படி இறந்து போயிருக்காங்கன்னா சயின்டிஸ்ட் கொடுத்தாருல அந்த டேப்லெட்டை போட்டு சவப்பெட்டிக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க. ஏன்னா நம்ம உயிரோட இருந்தா கண்டிப்பா ரிக்கு நமக்காக சரண்டர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் இவங்க அவங்க உயிரையே கொடுத்துட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இப்ப சண்டையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் போராட ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்கேவஞ்சர்ஸும் சேவியர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ரிக்கோடைய ஆளுங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுவும் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் உடைய லீடர் லேடி ரிக் அப்படியே தரன்னு இழுத்து வந்து முட்டி போட வச்சு பக்கத்துல ரிக்கோடைய பையனையும் முட்டி போட வச்சு நீகன் அப்படியே சீனா அந்த இடத்துக்கு வராரு. அதோட நீகனை வந்து ஸ்கேவஞ்சர்ஸ்லாம் ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க குப்பைகள்ல வாழ்றதுனால. அதோட நீகன் ஸ்கேவஞ்சர்ஸ் கிட்ட எவ்வளவு தரேன்னு சொன்னாரோ அதை விட நான் கம்மியா தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இப்ப ஸ்கேவஞ்சர்ஸை சுத்தியே சேவியர்ஸ் ஆளுங்களாம் இருக்காங்க. ஸ்கேவஞ்சர்ஸ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே அதையே கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீகன் ரிக்கிட்ட வந்து, என்ன ரிக்கு, ஆல்ரெடி 2 பேரை உன் கண்ணு முன்னாடி போட்டு தள்ளன, இப்ப அநியாயமா உன் புள்ள உன் கண்ணு முன்னாடி சாக போறானே, அச்சோ பாவம், டே கார்ல உங்க அப்பா முகத்தை கடைசியா பாத்துக்கோ, ரிக்கு நீ உன் பையன் முகத்தை கடைசியா பாத்துக்கோ, ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க உடனே ரிக்கு அப்படியே அவர் கண்ணுல கொலை வெறி தெரியுது. அப்படியே நீகனை பார்த்து, டே நான் பயப்படுறது என் ஆளுங்களுடைய உயிரை நினைச்சு மட்டும்தான், உன்னை பார்த்து நான் ஒரு சொட்டு கூட பயப்படவே இல்லை, நீ இப்படி நிக்கிறனா அதுக்கு காரணம் உன் ஆளுங்க தான், அவனுங்க இல்லைன்னா நீ ஒன்றும் கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாது, யாருமே இல்லைனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி துண்டு துண்டா வெட்டி கொள்ளுவேன், அது நடக்க தான் போகுது இப்படின்னு ரிக்கு கொடூரமா சொல்ல நம்ம நீகனுக்கே பயம் வருது ரிக்க பார்த்து. ஆனா அதை வெளியே காட்டிக்காம, ரேக் நீ ஓவரா பேசிட்ட, உன் பையனை நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில இருக்கிற அந்த பேட் எடுத்து கார்ல அடிக்கலான்னு போகும்போது ஒரு புலி வந்து நீகனுடைய ஆளை அட்டாக் பண்ணுது. புலியை பார்த்த உடனே நீகன் பயப்படுறாரு. யாரான்னு பார்த்தா கிங்டம்ல இருந்த ஆளுங்க வந்துட்டாங்க. மார்கனு, கிங்கு எல்லாருமே வந்து அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் சேவியர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா மேகி ஹில் டாப்ல இருந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ அவங்களும் சண்டை போடுறாங்க. பயங்கரமான ஃபைட் போகுது. சோ நீகன் கண்ணுல பயம் அதிகமாகுது. இங்க ஸ்கேவஞ்சர்ஸ் எல்லாம் போட்டு பொளந்து எடுக்கிறாங்க. ஸ்கேவஞ்சர்ஸோட லீடரும் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்மோக் குண்டெல்லாம் போட்டு ஸ்கேவஞ்சர்ஸ் எஸ்கேப் ஆகுறாங்க. இப்ப ஆட்கள் கம்மி ஆயிட்டாங்க, சேவியர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, நம்ம இங்கே இருந்தா நம்மள போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு நீகனும் அவரோட ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. சோ நம்ம ரிக்கும் அவருடைய ஆளுங்களும் ஸ்கேவஞ்சர்ஸ் சேவியர்ஸ்னு 2 கேங்கையுமே ஓட விட்டுட்டாங்க. சோ அலெக்சாண்ட்ரியாவுடைய லீடரான நம்ம ரிக் இருக்காரு, கிங்டம் உடைய லீடரான கிங் இருக்காரு, அப்புறம் ஹில் டாப்புக்கு லீடர் நம்ம மேகி தானே, ஏன்னா எல்லாரும் மேகியை தான் நம்புறாங்க. சோ மேகி நிக்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சொல்றாங்க, நம்ம போருக்கு தயாராகணும், தப்பிச்சு போன சேவியர்ஸும் கண்டிப்பா திரும்ப வருவாங்க, ஆனா அடுத்த சண்டையில ஒன்னு அவங்க உயிரோட இருக்கணும் இல்ல நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல சோ எல்லாருமே சேவியர்ஸ் மேல
கொலை காண்டுல இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம நீகன் அவரோட இடத்துக்கு போயிட்டாரு. சாஷா உள்ள பத்திரமா இருந்தா எப்படி அவ இறந்து போனாலும் டவுட் வருது. உடனே சயின்டிஸ்ட் அது வந்து ரொம்ப நேரம் அவ சவப்பெட்டிக்குள்ளேயே இருந்தாளா, மேபி மூச்சு விட முடியாம இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு நேரா நீகன் அவரோட ஆளுங்க கிட்ட வராரு. பார்த்தா அவ்வளோ பேர் இருக்காங்க. பசங்களா நல்லா கேட்டுக்கோங்க, சேவியர்ஸ்ன்ற பேரை கேட்டாலே அங்கங்க எல்லாரும் அலறுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரிக்குன்ற ஒருத்தன் அவனோட கும்பலை வச்சு நம்மள ஓட விட்டுட்டான். இது வரைக்கும் நம்ம எப்படியோ எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்கோம், எத்தனையோ கம்யூனிட்டியை நம்ம அழிச்சிருக்கோம். ஆனா இந்த தடவை சண்டை போடுற மாதிரி இது வரைக்கும் நம்ம சண்டை போட்டிருக்கவே கூடாது. அங்க இருக்கிற ஒருத்தரும் உயிரோட இருக்கக்கூடாது, எல்லாரும் போருக்கு ரெடி ஆகுங்கன்னு இவரும் போருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துலயே இந்த சீசன் 7 முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நடக்க போற போர்ல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்றது தான் அடுத்தடுத்த சீசன்ல வரும். அடுத்த சீசன் வந்து மோஸ்ட்லி ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி போய் அதுக்கப்புறமா தான் இந்த இன்சிடென்ட்லாம் வரப்போகுது. ஆனா ஒரு விஷயம் உண்மை, இந்த வாக்கிங் டெட்டோடைய சீசன் 11 முடியும் பொழுது உங்க லைஃபோட பெஸ்ட் சீரீஸ்ல கண்டிப்பா இது டாப் 10ல வரும். அடுத்தடுத்த சீசனையும் ரொம்ப சீக்கிரமா பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.